ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணிக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் எல்லா ஸ்பைசஸான இதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்த உடனே அப்படியே அதில் ஒரு தக்காளி 2 தக்காளியும் 2 மிளகாயையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் நல்லா வதங்கி நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா ஆகணும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட வேண்டியதான். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இலை இது 2ஐயும் நல்லா கழுவி போட்டுக்கிடணும். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு நல்லா அதெல்லாம் மசாலா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுருள நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அதுக்கு கொஞ்சோல மசாலாத்தூள் என்ன தேவையோ அது போடணும். அதுக்கு முன்னே கறி நல்லா போட்டுக்கோங்க. ஏற்கனவே கறி தயிர் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மசாலாத்தூள் அது மேலே போட்டுட்டு நல்லா சுருள நல்லா வதக்குங்க. அந்த கறி நல்லா அவியணும். கடாயிலே ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சு அவிய வச்சுருங்க. அவிஞ்ச உடனே நல்லா திறந்து மறுபடியும் 2 நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உரப்பு காணலைன்னா வத்தல் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வத்தல் தூள் போட்டுக்கோங்க. வத்தல் தூள் போட்டுட்டு தேங்காய் பால் 1 கப்பு, தண்ணி ஒரு 1.5 கப்பு. நான் 1.5 உலக்க அரிசி போட்டிருக்கேன். 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 2.5 கப்பு ஊற்றினா போதும். ஒரு கப்பு தேங்காய் பால், 1.5 கப்பு தண்ணி. அதை போட்டுட்டு நல்லா உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் பார்த்துட்டு காணலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு திறக்கும் போது நல்லா கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சுருக்கிற பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசியை அதில் போடணும். போட்டுட்டு காண்ற அளவுக்கு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5-10 நிமிஷம் கழித்து பாருங்கள். பிரியாணி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். மறுபடியும் லைட்டாக கிண்டி விடணும். ரொம்ப விட்டு கிண்டக்கூடாது. ஏன்னா இது பாஸ்மதி அரிசி உடஞ்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக இருந்துச்சுன்னா இறக்கிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே நல்லா ஃபுல்லாக திருவி வச்சுட்டு கேஸை ஒரு 10 நிமிஷம் வச்சு தம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்ல சுவையான பிரியாணி ரெடி. கடைசியாக கொஞ்சம் நெய்யை ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் பிரியாணி ரெடி ஆயிரும். அரிசியும் உடையலை பார்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டும்